வென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்காக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பல்வேறு லாக்அப் டெத்தை நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை உயரதிகாரிகள் யாரும் வந்து கீழே இருக்க காவலர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கிடையாது. அடிக்கணும், உதைக்கணும், இதெல்லாம் பண்ணணுன்றது கிடையாது. ப்ரூட்டலாக ரொம்ப கொடூரமான குற்றவாளிகள் அவங்களுக்கும் காவல்துறைக்கும் சண்டை நடந்தது, என்கவுண்டர் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கேள்விப்படுறோம். அதே மனித உரிமை ஆணையத்தில் போயிட்டு போராடி பலருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து நீங்கள் என்கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தெலுங்கானாவில் ஒரு மருத்துவர் வந்து கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டார். 2021, 22 நினைக்கிறேன். ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அப்போ ஜெகன்மோகன் ரெட்டியோ சந்திரசேகராவோ தெலுங்கானா வந்து சந்திரசேகரான்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, டோல்கேட்டில் நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க. 4 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க. அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த என்கவுண்டர் பண்ண அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ விஷயங்கள், அதுக்கப்புறம் ஃபெனிக்ஸ் ஜெயராஜுடைய வழக்கு, அது வந்து இந்த அரசாங்கத்தில் நடந்து அந்த அரசாங்கம் நடந்துன்னு கிடையாது. அரசு எந்த அரசும் அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரிகள், உயர் அரசு பதவியில் இருக்கிறவங்க, இல்லை இப்போ வந்து சிஎம் ஆஃபீஸில் இருந்தால் ஃபோன் பண்ணி ப்ரூட்டல் ஆட்டிங்க, பிச்சு உதறுங்க, எல்லாத்தையும் வந்து நீங்கள் சுட்டுருங்கன்னு சொல்ல போகிறாங்க கிடையாது.